ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யுக்தः கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்ഠிகீம் அயுக்தः காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலையும் கர்மயோகத்தினுடைய தன்மையையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் உபதேசம் பண்ணுகிறார். யுக்தஹா, யுக்தஹான்னா கர்மயோக யுக்தஹா, கர்மயோகத்தில் தன்னை இணைத்து கொண்டவன் கர்மபலம் தியக்த்வா, இந்த லௌகிக கர்ம பலன்களை, அதாவது அர்த்த காமம், உலக சுகம், இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சுகம், சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கிற சுகம், இதெல்லாத்தையும் துறந்து விட்டு, இதெல்லாம் வேண்டாம், இந்த பொருளும் வேண்டாம், இந்த உறவுகளும் இன்பமும் எனக்கு வேண்டாம், அகத்தில் இருக்கிற உண்மையான ஆனந்தத்தை நான் உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கர்மபலம் தியக்த்வா, கர்மபலனை துறந்து சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம், அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். நைஷ்டிகீம் சாந்தி மாப்னோதி, நிலையான அமைதியை பெறுகிறான். அவனுக்கு மனசு எப்பவும் சாந்தமாக இருக்கு. அதாவது இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் கிடையாது, அஜிடேஷன், டென்ஷன் என்னெல்லாமோ சொல்கிறோமே, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒன்றும் கிடையாது. மன அழுத்தமோ மன கொதிப்போ கொந்தளிப்போ ஒன்றும் இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா, அதுக்கு சரியான பாவனை இருக்குது. அந்த பாவனைக்கு காரணம் ஞானம், வாழ்க்கையை பற்றின தெளிவான அறிவு, வாழ்க்கை அனுபவங்களை பற்றின தெளிவான அறிவு, அந்த அறிவினால் ஏற்பட்டிருக்கிற மனோபாவனை, அந்த மனோபாவனையினால் செயல்படுற முறை, அந்த செயல்படுற முறையினால் விளைவை எதிர்நோக்குகிற முறை, அதனால் உண்டாகிற மன அமைதி. இந்த மன அமைதியை கர்மயோகம் பண்ணினாத்தான் நாம் உணர முடியும். ஆகவே கர்மயோகத்தில் தன்னை இணைத்து கொண்டவன் கர்மத்தை நன்றாக செய்து கர்மத்தினுடைய உலகியல் பலன்களை துறந்து மன தூய்மையை முன்னிட்டு செய்கின்ற காரணத்தினால் நிலையான அமைதியை பெறுகிறான். ஞானத்தின் வாயிலாக நிலையான அமைதியை பெறுகிறான்னு சொல்லலாம். ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியான நிலையான அமைதியை பெறுகிறான். ஷமஹான்னு வேதாந்தத்தில் ஒரு குணம் சொல்கிறோம், ஷமஹா சமாதானம்னு, அதுக்குள்ள தகுதியை பெறுகிறான் அப்படின்னும் இதுக்கு அர்த்தம் சொல்லி புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வரியில கர்மயோகம் பண்ணாதவனுக்கு என்ன கதிங்கிறத சொல்றார். அயுக்தஹா, கர்மயோகத்தில் தன்னை இணைத்து கொள்ளாதவன். காமகாரேண பலே சக்தஹா, நிறைய அனுபவிக்கணும், இந்த உலகத்திலேயே அந்த உலகத்திலேயே நிறைய பொருள் பலம், ஆள்பலம், என்விரான்மெண்ட், அது இது நிறைய வேணும் சொல்லி கண்டிஷன் நிறைய போடுறான். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு மன அமைதி அப்படின்னு அகத்தில் இருக்கிற மன அமைதியை புரிஞ்சிக்காம புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாலையும் உறவுகளாலையும் சூழ்நிலைகளாலையும் தான் மன அமைதியை அடையலான்னு நினைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். காமகாரேன, காமத்தினால தூண்டப்பட்டு, ஆசைகளால் தூண்டப்பட்டு, பலே சக்தா, பலனில் பற்றுடையவன். நிபத்தியதே, நிபத்தியத்தைனா இந்த உடம்புலையும் உலக வாழ்க்கையிலும் கட்டுண்டு துன்பப்படுகிறான். நிதராம் பத்தியதே, நன்றாக பந்தப்படுகிறான். யார் சொன்னாலும் புரியாது, கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லைப்பான்னா அவனுக்கு புத்தி சரியாக வேலை செய்யாது, மனசில் சரியான பாவனை இருக்காது, அதனால செய்கிற வேலைகளை சரியாக செய்ய முடியாது. ஆசை தான் அதிகமாக இருக்குமே தவிர வேலையை உருப்படியாக செய்ய முடியாது. வேலையை உருப்படியாக செய்யலைன்னா பலன் சரியாக கிடைக்காது. பலனில் ஆசை இருந்து பலனுக்காக உழைக்கலைன்னு சொன்னால் அது எப்படி கிடைக்கும்? அதனால் அவனுக்கு சாந்தியும் இல்லை, தத்துவ ஞானமோ நிலையான அமைதிங்கிறதோ நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆகையினால கர்மயோகம் பண்ணுறவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது, கர்மயோகம் பண்ணாதவனுக்கு என்ன மாதிரி கெடுதல், சிரமம் ஏற்படுகிறதுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் பகவான் நன்றாக வர்ணனை பண்ணி உபதேசம் பண்ணி இருக்கிறார். நாம் எல்லோரும் இதை நன்றாக புரிந்து கொள்ள பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். யுக்தः கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தः காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.